அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸி வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு. ஸதகல்லாஹு மௌலானல் அலீம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஏருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கு ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாம் ஒரு பரக்கத்தான மாதத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். ரமலான் அப்படின்னு சொன்னாவே மனசுக்குள்ள ஒரு விதமான சந்தோஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறது எல்லாத்துக்குமே கஷ்டம். அதுவும் வெயில் காலத்தில் நோன்பு வந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும். காலையிலிருந்து மாலை வரை பசித்திருக்க வேண்டும், தாகித்திருக்க வேண்டும். நம்முடைய பல விஷயங்களை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும். நோன்பு வைக்கிறது கஷ்டம்னு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இருந்தாலும் என்னுடைய உம்மத்தினர் அந்த ரமலானுடைய நன்மையையும் பரக்கத்துகளையும் தெரிந்து கொண்டதின் காரணமாக ஆண்டு முழுவதும் ரமலானாகவே இருக்கக்கூடாதா என்று ஆசைப்படுவார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ரமலானில் நோன்பு வைக்கிறது, தராவிய தொழுகிறது, இதுவெல்லாம் நமக்கு சிரமம் தெரியும். இருந்தாலும் அந்த சிரமத்திலே அல்லாஹ்வுடைய பெரிய திருப்தி இருக்கிறது என்ற ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கு. அப்போ எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் ரமலானை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அந்த மாதத்தில் தான் உங்களுக்கு குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரமலானுடைய பரக்கத்துகளை பற்றி பல ஹதீஸ்களில் சொல்லியிருக்கிறாங்க. ரமலான் என்பது 11 மாதங்களை போன்ற ஒரு சாதாரணமான மாதம் அல்ல. அது நன்மைகளை அறுவடை செய்யக்கூடிய மாதம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அருமையான ஒரு மாதம். அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவத்திற்காக மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு மாதம். நமக்கு தேவையான எல்லா நலவுகளையும் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு மாதம். அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தான மாதம்தான் ரமலானுடைய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஅபானுடைய கடைசியில் ரமலானை பற்றி ஆர்வம் மூட்டி சஹாபாக்களுக்கு உபதேசம் செஞ்சிருக்கிறாங்க, பயான் செஞ்சிருக்கிறாங்க. அதில் நிறைய சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சிறப்புகளை சொல்லுவாங்க. அதில் ஷஹ்ருன் அலீம், பரக்கத்தான் மகத்துவமிக்க மாதம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஷஹ்ருன் முபாரக்குன், பரக்கத் நிறைந்த மாதம் உங்களை எதிர்நோக்கி வந்திருக்கிறது. அப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரமலான் வர்றதுக்கு முன்னாடியே, ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்னாடியே இந்த ரமலானுடைய மதிப்பை, மகத்துவத்தை இந்த உம்மத்துடைய உள்ளத்திலே பதிய வைத்திருக்கின்றார்கள். ஏன்னு சொன்னால், ரமலானில் ஒரு வினாடி வீணாயிட்டா கூட அது பெரிய கை சேதம், ஒரு பெரிய கை சேதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குலாஆ என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தை சேர்ந்த 2 சகோதரர்கள் ஒரே சமயத்தில் கலிமா சொல்லி முஸ்லிமானாங்க. 2 சகோதரர்கள் ஒரே சமயத்தில் கலிமா சொல்லி முஸ்லிமானார்கள். அதில் ஒருத்தர் ரொம்ப பலசாலியாக இருந்தார்.
மார்க்க போரிலே ஈடுபட்டு தன்னுடைய உயிரை மார்க்கத்திற்காக கொடுத்து ஷஹீதாகிட்டார். அவர் ஒரு வருஷம் முன்னாடி தன்னுடைய உயிரே கொடுத்துட்டார். ஷரீஅத்தில் ஷஹீதுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்தஸ்துகளும் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நன்மைகளும் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அவ்வளோ உயர்ந்த அந்தஸ்துகள் ஷஹீதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளோ நன்மைகள். அதனால தான் சஹாபாக்கள் எல்லாம் எங்கள் உயிரை அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் அர்ப்பணிக்க மாட்டோமா அப்படின்னு தவம் இருந்தாங்க. நம்மளுக்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஷஹாதத்துக்கு ஆசைப்படுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஷஹாதத்திற்கு ஷஹீதாகுவதற்கு நீங்கள் ஆசைப்படுங்கள் அப்படிங்கிற கருத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அவ்வளோ அந்தஸ்து இருக்கிறது ஷஹீதுக்கு, அவ்வளோ நன்மைகள் இருக்கிறது ஷஹீதுக்கு. அப்போது அவர் என்ன பண்ணார், மார்க்க போரில் ஈடுபட்டு தன்னுடைய உயிரை கொடுத்துட்டார். அவர் கூட கலிமா சொல்லி முஸ்லீமானார் இல்லையா, அவர் ஒரு வருஷம் இருந்தார். கரெக்டாக ஒரு வருஷம் முடிஞ்சு அவர் வீட்டில் எல்லாருமே மௌத்தாகிற மாதிரி யதார்த்தமாக நார்மலாக மௌத்தாயிட்டார். 2 பேரும் மௌத்தாகிட்டாங்க. அவர் ஒரு வருஷம் முன்னாடி, அதுவும் உயர்ந்த அந்தஸ்தில், ஷஹீதுடைய அந்தஸ்தில், மார்க்க போரில் எதிரியால் வெட்டப்பட்டு தன்னுடைய உயிரை கொடுத்து விட்டார். இவர் ஒரு வருஷம் கழித்து நார்மலாக எல்லாரும் மௌத்தாகிற மாதிரி, ஏதோ உடம்பு சரியில்லாமலையோ வேறு ஏதோ ஒரு காரணத்தினால் இவர் மௌத்தாயிட்டார். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாள் ஒரு கனவு காண்றாங்க. இந்த கனவுல அந்த 2 பேர் மௌத்தாயிட்டாங்க இல்லையா, ஷஹீதானவரும் அதுக்கு பிறகு ஒரு வருஷம் கழித்து மௌத்தானவரும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரும் ஒரே வாசலில் நிற்கிறாங்க, சொர்க்கத்துடைய வாசலில். அவங்க கனவு காண்றாங்க. தல்ஹா ரலியல்லாஹு முதல்ல மலைக்கு வந்து கூட்டு போனார். ஒரு வருஷம் கழித்து நார்மலாக மௌத்தானார் இல்லையா, அவரை சொர்க்கத்துக்கு கூட்டு போயிட்டார். வீட்டில் இருந்து சாதாரணமாக மௌத்தானவரை அந்த மலைக்கு முதல்ல சொர்க்கத்துக்கு கூட்டு போயிட்டார். போனவர் கொஞ்ச நேரம் கழித்து 2வது வந்து அந்த ஷஹீதை கூட்டு போயிட்டார். போயிட்டு வந்து 3வது உனக்கு இன்னும் நேரம் வரல, நீ போன்னு சொல்லி அனுப்பி விட்டார். தல்ஹா ரலியல்லாஹு முழிச்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு இன்னும் ஆச்சரியம்னு சொன்னால் நம்மளை அனுப்பி விட்டாங்களேன்னு ஆச்சரியம் கிடையாது. அவங்களுக்கு இன்னும் ஆச்சரியம், ஷஹீது தானே முதல்ல சொர்க்கத்துக்கு போயிருக்கணும். அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டப்பட்டு உயிரை கொடுத்தவர் தானே முதல்ல சொர்க்கத்துக்கு போயிருக்கணும். ஆனால் முதல்ல போனவர் யதார்த்தமாக சாதாரணமாக மௌத்தானவர் முதல்ல சொர்க்கத்துக்கு கூட்டு போயிட்டாங்களே அப்படிங்க இவருக்கு ஒரு சந்தேகம், பெரிய ஆச்சரியம். நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் போனாங்க. யா ரசூலல்லாஹ், இது மாதிரி நான் கனவு கண்டேன், சாதாரணமாக மௌத்தானவர் முதல்ல சொர்க்கம் போயிட்டாரு, ஷஹீது தானே முதல்ல போயிருக்கணும், அதான நியதி, அவர் வீர மரணம் அடைஞ்சிருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை கொடுத்துருக்கிறாரு, நான் எப்படி பார்த்தா அவர் தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போயிருக்கணும், இவர் சாதாரணமாக மௌத்தானவர் முதல்ல சொர்க்கத்துக்கு போயிட்டாரே அப்படின்னு கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு உள்ள ஒரு சிறப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. கேட்டாங்க, அவர் அந்த ஷஹீதை விட 1 வருடம் ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கலையான்னு கேட்டாங்க. என்ன செய்யல, அவர் மௌத்தாயிட்டார், போன ரமலானில் மௌத்தாயிட்டார், போன ரமலானுக்கு முன்னாடி. இவர் அந்த ரமலானுக்கு பிறகு ஷஹீத் மௌத்தாகிறாரு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அந்த ஷஹீதை விட இவர் 1 மாத காலம் நோன்பு நோற்கவில்லையா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்புறம் கேட்டாங்க, அவர் இந்த ஒரு வருஷத்தில் அதிகமான தொழுகைகளை தொழவில்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்போது உலமாக்கள் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஷஹீதுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை விட 1 வருடம் ரமலானிலே நோன்பை நோற்று ரமலானிலே அமல் செய்தவருக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைத்திருக்கிறது. அப்போது இந்த ரமலான் ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியது. சாதாரணமாக நினைக்கக்கூடாது, ரமலான் வருது போகுது அப்படின்லாம் நம்ம இருக்கக்கூடாது. இந்த ரமலானை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த ரமலானில் நல்ல அமல்களை செய்யணும். ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் நல்லா பள்ளிவாசலுக்கு வந்துட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. ரமலானுடைய பிறை பார்த்ததிலிருந்து ஈதுடைய பிறை பார்க்குற வரைக்கும் எல்லாம் பரக்கத்தான நாட்கள், பரக்கத்தான மணி, பரக்கத்தான வினாடிகள். ஒரு வினாடியை கூட வீணாக்கக்கூடாது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹதீஸில் ஏராளமான விஷயத்தை சொல்கிறாங்க. ஒரு வினாடி கூட பெரிய பெரிய அமலை சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாங்க, சும்மா இருக்கிற நேரத்தை கூட நீங்கள் வீணாக்கிடாதீங்க. சும்மா இருக்கிற நேரத்தில் ஓதுங்க, குர்ஆன் ஓதுங்க, நோன்பு வைங்க, தராவியை தொழுங்க, நோன்பாளிக்கு இஃப்தாருக்கு கொடுங்க, சஹருக்கு உதவி செய்யுங்க. இது மாதிரி நிறைய சிறப்புகளை ஒரு நீண்ட ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாங்க, நீங்கள் அந்த ஒரு வினாடி கூட நீங்கள் வீணாக்கிடக்கூடாது. நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சும்மா இருக்கிற நேரம்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுங்க. சும்மா இருக்கிற நேரம்லாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுங்க. அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதுமே சொர்க்கத்தை கேளுங்க. அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதுமே நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்க. அப்போ சும்மா கூட ஒரு வினாடி கழிஞ்சிடக்கூடாது. ரமலானில் ஒரு வினாடி வீணாக கழிஞ்சிடக்கூடாது என்ற அக்கறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஷாபான் மாதத்துடைய இறுதியில் சொன்னாங்க. அந்த ரமலானுடைய பல சிறப்புகளை சொல்லிக்கொண்டே வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்கள் தொழுவுங்க, நோன்பு வைங்க, தராவி தொழுங்க, ஜமாத்தோட தொழுங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் சொன்னாங்க, கலிமா சொல்கிறதுக்காக உது தேவையில்லை, நேரம் ஒதுக்க வேண்டியதில்லை, இடத்த ஒதுக்க வேண்டியதில்லை, இஸ்திக்ஃபார் செய்கிறதுக்கு அப்படி தேவையில்லை, சும்மா இருக்கிற நேரத்தை கூட நீங்கள் வீணாக்கிடாதீங்க, அதுலேயும் கலிமா சொல்லிக்கிட்டே இருங்க, அதுலேயும் இஸ்திக்ஃபார் ஓதிக்கிட்டே இருங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த ரமலானை நாம் ஒரு உறுதியோடு இருக்கணும். கடந்த ரமலானில் இருந்த எத்தனையோ நபர்கள், நம்ம சொந்தக்காராக இருக்கலாம், நம்ம பழக்கமானவங்களாக இருக்கலாம், பக்கத்தில் இருந்தவங்களாக இருக்கலாம், நம்ம கூட வியாபார தொடர்பில் இருந்தவங்களாக இருக்கலாம், எத்தனையோ நபர்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று போயிட்டாங்க. அல்லாஹ் நமக்கு இந்த ரமலானுடைய வாய்ப்பை கொடுக்கணும், இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான். இந்த ரமலானை நம்ம வாய்ப்பாக பயன்படுத்தி இதில் அதிகமான நன்மைகளை நாம் செய்யணும். வீணாக்கிடக்கூடாது. ரமலானுடைய காலங்களில் வீணாக்கிடக்கூடாது. அதிலும் குறிப்பாக அதிகமாக குர்ஆன் ஓதணும், தஸ்பீஹாத்துகளை செய்யணும், இது மாதிரி நன்மைகளை அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு பிளானோடு இந்த ரமலானை வரவேற்பதற்காக நாம் தயாராக இருந்தால் தான் ரமலானை சரியான முறையில் பயன்படுத்த முடியும். ரமலான் வரட்டுங்க பார்த்துக்கலாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது. ரமலானுக்கு முன்னாடியே ஒரு டைம் டேபிள் போட்டுக்கணும். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நான் செயல்படணும், உலகத்துடைய காரியங்களில் உலகத்துடைய வேலைகளுக்காக நேரத்தை கொஞ்சம் குறைச்சிக்குவேன் அப்படிங்கிற ஒரு பிளானோட இந்த ரமலானை நாம் வரவேற்பதற்காக தயாராக ஆகணும். அதனால் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நாட்களில் ரமலானை நம்ம எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த ரமலானை சரியான முறையில் திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரமலான் வரை நமக்கு ஆயுளை நீட்டி தந்தருள்வானாக. ரமலானில் அதிகமான அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் தந்தருள்வானாக. ஒரு வினாடியை கூட வீணாக்கி விடாமல் நன்மைகளை கொள்ளையடித்து கொள்ளக்கூடிய நற்பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியருள்வானாக. இன்னும் இது போன்ற அதிகமான ரமலான்களை அடைந்து அதிலே அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லுதவி செய்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.